ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல செம்ம டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ஈஸியா ரெடி பண்ணலாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பன்னீர் பட்டர் மசாலாவை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சுக்கலாம். பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம். 10-12 பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இதோடவே 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு தக்காளி வெங்காயம் அதெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆனா போதும். நார்மலா வெங்காயம் தக்காளியை வதக்கி அரைக்காம பச்சையா அரைச்சுதான் செய்வாங்க. ஆனா நான் டேஸ்டுக்காக இன்னைக்கு வதக்கி அரைச்சுக்கிறேங்க. பாருங்க, நான் ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி வதக்கினாலே போதும். இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. இதோடவே கொஞ்சமா மல்லித்தலையோட தண்டு வந்து சேர்த்துக்கலாம். 7-8 முந்திரிய சுடுதண்ணில ஊற வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னு இதுலயே 250 கிராம் அளவுக்கு கட் பண்ண பன்னீரை சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே பன்னீரை வந்து வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த உப்பு காரெல்லாம் பன்னீர்ல இறங்குற அளவுக்கு வறுத்தா போதும். இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது பன்னீர் சாப்பிட ரொம்ப சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். இப்ப பாருங்க, பன்னீரை நல்லா இந்த அளவுக்கு வறுத்துட்டேன். இப்ப வறுத்த பன்னீரை வெளியே எடுத்துருவோம். இப்ப அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் அளவு பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5-6 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆனோன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கணும். இதோடவே 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன். நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடி எல்லாம் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிங்கன்னா தான் நமக்கு பட்டர் மசாலா நல்லா ஸ்மூத்தா கிடைக்குங்க, கிரீமியா. இப்ப பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். காஞ்ச வெந்தயக்கீரை கண்டிப்பா சேர்த்துனீங்கன்னா தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஃபிளேவர் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகட்டும். மசாலா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறம் நறுக்கின மல்லித்தலையும் கொஞ்சமா காஞ்ச வெந்தயக்கீரையும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நானோட, சப்பாத்தி, பூரியோட, புலாவ் வெரைட்டிஸோட எல்லாம் சர்வ் பண்ண சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு நானோட தான் சர்வ் பண்ணியிருந்தேங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்தது. உங்களுக்கு வேணும்னா கடைசியா நீங்க இறக்கறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் சேர்த்து தான் கொடுப்பாங்க. இல்லாதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிரீமியான பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா ரெடி. இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு டேஸ்டாவும் இருக்கும். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.